வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நம்முடைய உடம்புல முக்கியமான உறுப்பாக இருக்குது கிட்னி. அந்த கிட்னியை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரை பார்க்கணும். கிட்னி ஆரோக்கியம் வச்சுக்க நிறைய முத்திரை இருக்குது. அதுல எந்த ஒரு எளிமையான முத்திரையும் நம்மளுடைய கிட்னியை பாதுகாப்பதற்கு ரொம்ப ஒரு அற்புதமான உதவி செய்யும். இந்த முத்திரையை நம்ம 2 கைகளையும் செய்யணும். அது எப்படி செய்யணும்னா, நம்மளுடைய 2 கைகள் கூடிய மோதிர விரல் மற்றும் சுண்டு விரல் இது 2யுமே பார்த்தீங்கன்னா உள்முகமாக மடிச்சுக்கணும். உள்ளங்கை நோக்கி மோதிர சுண்டு உள்முகமாக மடிச்சு உள்ளங்கை தொட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் நடுவரில் நீட்டி வச்சுக்கணும். கட்டை விரல் சைடு நீட்டிக்கணும். இதுதான் கிட்னியை பாதுகாக்க உதவி செய்யக்கூடிய கிட்னி முத்திரை. மோதிர விரலையும் சுண்டல் உள்ள நல்லா தொட்டு வந்தீங்கன்னா அப்படி வச்சுட்டு ஆள்காட்டி விரல் நடுவரலையும் கட்டை விரலையும் நீட்டும் போது ஒரு அழுத்தம் கிடைக்கும். அந்த அழுத்தத்தோட நம்ம வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நல்லா அழுத்தமாக முடியுமோ அப்படி இப்படி வச்சு இந்த முத்திரையை அப்படியே உங்க மடி மேல வச்சுக்கணும். மடி மேல வச்சுக்கிட்டு நீங்க கண்களை மூடி அமைதியாக உங்க சுவாசத்தை நீங்க கவனிச்சுக்கிட்டு, இந்த சுவாசத்தை கவனிக்கும் போதே உங்களுடைய கிட்னியை நீங்க கற்பனை நினைச்சு பார்க்கலாம். அந்த கிட்னி கற்பனை நினைச்சு பார்த்துக்கிட்டு அந்த கிட்னி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக செயல்படுறதாகவும் நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கணும். சுவாசத்தை கவனிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஹீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்க கிட்னி தியானம் மாதிரியும் செய்யலாம். இல்லை முத்திரையை சும்மா அப்படியே பிடிச்சிட்டு கண்ணை மூடி சுவாசம் மாதிரியும் செய்யலாம். ரெண்டு விதத்துல செய்யலாம். இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னா 5 நிமிடத்திலிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நார்மலாக இருக்கிறவங்க பிடிக்கலாம். கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம சொன்ன மாதிரி தியானம் மாதிரி பண்ணலாம். கிட்னில என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனைக்குமே கல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் அதிகமாக வெளியே போகுது. அதே நேரத்தில் நீரிழிவு நோயினால் கிட்னி ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. டயாலிசிஸ் போகிற கண்டிஷனுக்கு வந்திருக்குது. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கூட இந்த முத்திரையை பிடிக்கும் போது அது உதவி செய்யும். கிட்னிக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கும் போது கூட இந்த முத்திரையை பிடிக்கும் போது உதவி செய்யும். யூரின் அடிக்கடி சுறுசுறுப்புன்னு போயிட்டு இருக்கும் போது முத்திரை பிடிக்கும் போது உதவி செய்யும். நிறைய விஷயத்துக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய முத்திரை. ஏன் உதவி செய்யுங்கிற வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறை இப்ப மாறி போயிருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா சரி செய்யுங்கிற வார்த்தையை உபயோகிக்கக்கூடிய தன்மையில நம்ம யாருமே இல்லை. அதனால உதவி செய்கிற வார்த்தையை உச்சரிக்க வேண்டியதா இருக்குது. நீங்கள் இயற்கையோடு இயற்கையாக கலந்து விட்டீர்கள் என்றால் அந்த உதவி செய்கிற இடத்துல அந்த உதவிங்கிறது காணாமல் போய் உங்களுக்கு அற்புதமான மகா மந்திர சக்தி கொடுக்குற மாதிரிலாம் மாறும். அந்த தன்மைக்கு யாராவது வந்தீங்க அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல வெளிப்படுத்துங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப அற்புதமாக உதவி செய்யக்கூடிய முறை இந்த கிட்னி முறையை பயன்படுத்தி அனைவரும் வளம் நலம் பெற்று வாழணும்னு இறைவனை வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. உதவியே நம்ம